திரு செய்யன், உங்கள் முதற்கட்ட பார்வை என்ன? உதயநிதி கலந்து கொண்டது, தோழர்களுடைய கருத்து, இது பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? திமுகவை பொறுத்தவரை என்றைக்கும் சமூக நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த 3 கட்சிகளுடைய சித்தாந்தமும் திமுகவுடைய சித்தாந்தமும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கும். அதனால தான் இந்த கட்சிகளோடு திமுக நீண்ட கால உறவில் இருந்தது. மீண்டும் தேர்தல் வரக்கூடாது என்ற நிலையில் இந்த கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு இப்போதைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு உதாரணம். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் என்றைக்குமே திமுகவை விமர்சித்ததில்லை, திமுகவை ஆதரித்தே பேசி வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய அரசையும் ஆதரிக்கிறார்களே ஒழிய அந்த கூட்டணி என்பது அவர்களுக்குள் ஒரு ஜெல்லாகலங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சில நாட்களுக்கு முன்பு மகாபலிபுரத்திலே ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே அந்த கூட்டணிக்கு என்ன பெயர், என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் என்பதையெல்லாம் பற்றி கூட அடுத்த கூட்டத்தில் விவாதிக்கலாம் என ஒத்தி வைத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கும்போது கூட தமிழக வெற்றி கழக தலைவரும் இன்றைய தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் அந்த கூட்டணி கட்சிக்கு தலைவருடன் கைகோர்த்த போஸ் கொடுக்கவில்லை, தனித்தனியாக பேசினார். அதே நேரத்தில் நீங்கள் 1989 தேசிய முன்னணி சென்னையில் தொடங்கும் பொழுது விபி சிங், தேவிலால், என்டி ராமராவ், முலாயம் சிங் யாதவ், நம்முடைய உயிரினு மேலான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இவங்கெல்லாம் கைகோத்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அதுதான் முத ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து வடக்கும் தெற்கும் சேர்ந்து ஒன்றிணைந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும் பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மக்கள் முன்போ அல்லது பிரஸ் முன்போ ஒன்றிணைந்து தங்களுடைய இரு கரங்களையும் கைகோர்த்து உயர்த்தி காட்டுவது வழக்கம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கலந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி ஜெல் ஆகல. என்ன காரணம்னா, இந்த கூட்டணி தலைவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மோடு கூட்டணி வைத்திருக்கிறார் விஜய், ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டு திருப்பரங்குன்றம் விஷயத்திலேயோ, நீட்டு விஷயத்திலேயோ, காவேரி விஷயத்திலேயோ எதிலுமே குரல் கொடுக்கலங்கிற வருத்தம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பதால் அவர்கள் மீண்டும் பேக் டு பெவிலியன் என்பது போல மீண்டும் திமுகவை நோக்கி வருகிறார்கள். ஏன்னா நமக்கு கொள்கை சார்ந்த இடம் திமுக, நமக்கு பாதுகாப்பான இடம் திமுக, மக்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுக என்பதால் திமுகவை நோக்கி மீண்டும் அவர்களுடைய பார்வை திரும்புகிறது. கூட்டணி கட்சிகளுடைய கனிவான பார்வை மீண்டும் திமுகவை நோக்கி திரும்புகிறது. டாக்டர் ரவீந்திரநாத் தான் அதுக்கு சரியான பொழிப்புரை கொடுக்க முடியும். ஆனால் இறுதியாக கொடுப்பார். டாக்டர் சுமந்த், அது உண்மையோ இல்லையோ, பட் இட் லீட்ஸ் டு திஸ் இன்டர்பிரிட்டேஷன்ல இந்த கட்சிகள் அனைத்து கட்சிகளும் திமுகவோட தங்களுடைய உறவை ஒரு நல்லுறவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கிளியரா தெரியுது. ஒரு நாள் தாவேக்காக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஏதாவது கிரிட்டிக்கலா சொல்லி திமுகவுக்கு அப்பீல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ திரு திருமாவளவனுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், அவங்க திமுகவின் உடன் இருக்கக்கூடிய உறவை அவர்கள் அறுத்து கொள்ள தயாராக இல்லை. அதுதான் பிளஸ் அவங்களுக்கு இந்த கூட்டணியில எவ்வளவு நாள் அவர்கள் தேவைப்படுவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அதனால அவங்க ஒன் டே அட் அ டைம் நமக்கு ஏன் ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம why should we burn our boats or burn our பட் அவங்களுக்கு இன்னைக்கு freedom of action இருக்குல்ல, அது உண்மையோ இல்லையோ, even if it was true in a real politics sense, இவங்களோட நம்பர் தாவேக்காவுக்கு தேவை. ஸோ அவங்க தலைமையில் அவங்க டிக்டாட்டுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை. ஸோ they're having this freedom of option, freedom to maneuver. ஆக்சுவலா சொன்னீங்கன்னா தேவை இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெசிக்னேஷன் மேட்டர் எல்லாம் ஆன அப்புறம் 112 113 தான் ஹாஃப்வே மார்க். 113 ஹாஃப்வே மார்க்ல 107 இருக்கிறாங்க. நீங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்றால் உறுதியாக
தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 30 பேர் 25 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அதனால வந்து இன்று தாவேகா அரசாங்கம் இவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவது சரியில்லை. அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல அப்படி இருக்கலாம், இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அதனாலதான் 118 கிராஸ் ஆகுது அப்படின்லாம் இருக்கலாம். பட் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் தெரியும், தாவேகாவுக்கும் தெரியும், எதிர்கட்சிகள் இந்த கட்சிகளுக்கும் தெரியும், ஆதரவு கொடுக்கிற கட்சிகளுக்கும் தெரியும், திமுக. இதை ஏன் இந்த போக்க கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த போக்கு கடைபிடிக்கிறதுங்கிறது வந்து அவங்க வந்து இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை விட, அதாவது மோர் லாயல் தென் த கிங்னு வாங்க, ராஜாவை விட ராஜாக்கு விசுவாசமாக இருந்த கட்சிகள். சோ அதனால வந்து திமுக அந்த அம்பலைக்கல் காடை வந்து அவர்களால் அறுக்க முடியாது. அதனாலதான் திருப்பி திருப்பி அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இல்ல தாவேகாவை கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல விஜய் தனக்கு மெஜாரிட்டியை அமைத்து கொண்ட பிறகு அவரே வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது இவர்களுக்கும் தெரியும். ஓகே, நிச்சயமாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு. பாயிண்ட் டேக்கன். டாக்டர் சொன்னதையும் திரு சேவன் சொன்னதையும் அநேகமா என்னுடைய அனுமானம் சரியா இருந்தா மாறுபடுவார் திரு ரவீந்திரநாத். பட் ஆனாலும் அந்த இன்டர்பிரேஷன் வருது இல்ல, தாவேகாவுக்கு இது சலசலப்பை கொடுக்குதா? ஒரு சலசலப்பு இல்லை. பட் உங்க பார்வை இன்றைக்கு இடதுசாரிகள், தலித், பட்டியலினர் சமூகத்தை சார்ந்த கட்சிகள், இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னாண்டா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதுதான் அவர்கள் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. இடதுசாரிகள் கொள்கை படலங்காலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சண்முகமே சொல்லிட்டார். கொள்கை படலங்கா பற்றிலாம் திமுக இல்லை, அண்ணா திமுக இல்லை, ஒன்றுமே இல்லைங்க, பிஜேபியிலே இல்லை, எதுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னண்டா தலித்துக்கள் வந்து விசிகாவோட கோரிக்கை இல்ல, இவர்களுடைய மார்க்சிஸ்ட் எல்லாம் ஆட்சியில பங்கு கிடைச்சாலும் பங்கு கொள்ளாத ஜோதி பாசுவுக்கு பிரதமர் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னணியில் வரணுங்கிறது விடுதலை. அந்த வகையில் பார்த்தா 9 அமைச்சர்கள், அதே மாதிரி வந்து ஒரு துணை சபாநாயகர், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் 2 அமைச்சர்கள், பல பேர் இருக்கக்கூடிய சமூக நீதி ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து அவர்களுக்கு முழு திருப்தி தரும். ரெண்டாவது வந்து இவர்களுக்கு வந்து நான் கேட்குறேன், இவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து நிலைப்பாட்டில் சில ஒவ்வொரு தெரியும், அவர்களுக்கு தெரியும் ஆட்சியில் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன்னு நிலைப்பாட்டில் தான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு புதிய அரசாங்கம், அந்த புதிய அரசாங்கத்துக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இட்ஸ் அண்ட் பட்ஸ் சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. தோழமை சுட்டுவாங்க தானே. ஆனால் சுட்டி காட்டுறது தவறில்லை. முதல்வர் அலுவலகத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய அறைய அமைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் குற்றச்சாட்டு. கடந்த காலங்களில் இது இப்போ நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் போது, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது திமுக நடந்து கொண்ட முறையா இருக்கட்டும், லாக்அப் டெத், அதற்கெல்லாம் வாய் மூடி இருந்தார்கள். சில பேச்சுகள் சொன்னாங்க. 5 வருஷம் அமைதியா தான் இருந்தாங்க. 5 வருஷம் அமைதியா இருந்தாங்க. இப்பைக்கு சில பிரச்சனைகளை தங்களை நிலைநிறுத்துவதற்காக, தங்களை ஒரு பிம்பங்களாக காட்டிக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடியது அது அரசியல். அதில் ஆனால் அவங்களே சொல்லுவாங்க, எங்களை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு 6 தொகுதியிலிருந்து 5 தொகுதிக்கு கொண்டு வந்த கட்சி திமுக வேதனைப்பட்ட நிலையும் அவங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனைப்பட்ட நிலை இருக்கு. அதனால அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு தாரன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் வந்தீங்களா, உங்களுக்கு வாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தாரோம், நீங்க என்ன நிலைப்பாடு, ஊழலற்ற ஆட்சி தானே நிலைப்பாடு, அதை நான் கொடுக்கிறேன், அதை நான் கொடுக்கிறேன். ஆனால் சில குறைகளை சுட்டி காட்டுறேன். ஆனா அதே சமயத்தில் நீங்க அண்ணா திமுக யாராவது கட்சி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றவங்கள கூட நீ ஏன் வந்த ஏன் போனன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம். ஏன்னா அப்படி கேட்டனா அந்த கேள்வி உங்களுக்கு வரும். நீங்களும் வேற கூட்டணியில இருந்து ஒரு வெற்றி பெற்று ஒரு ஆதரிக்கிறீங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பொதுமக்கள் கொடுத்ததுக்கு இந்த பேர் வேறையா சார்? பொதுமக்கள் சொல்ல இல்ல பொதுமக்களுடைய கேள்வி எழும். அதனால இது போன்ற அழுத்தம் திருத்தமாக இல்லை, நான் அழுத்தம் திருத்தமாக இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை யோசிக்கும்போது நீங்க யோசிக்கணும். ஆனால் நான் தான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், ஒரு புதிய ஆட்சி, புதிய முதலமைச்சர், மக்களுக்காக செய்த 60 வருட காலம் ஊழலையே திளைச்சு போயிருந்த ஒரு தமிழ்நாட்டை மாத்தி காட்டுன்னு வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல பிரச்சனை சுட்டி காட்டலாம். ஆனால் ஏன் குடைச்சல் கொடுக்குறீங்க? குடைச்சல் கொடுத்துட கூடாதுங்கிறது தான் சொல்றேன். ஓகே.